வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் பை வங்காரி மாதாய். அவங்களுடைய ஒரு வங்காரி மாதாய் வந்து நோபல் பீஸ் ப்ரைஸை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க டெலிவர் பண்ணுற ஸ்பீச்சை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் நோபல் பீஸ் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் பை வங்காரி மாதாய். இப்போ ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன், வங்காரி மாதாயோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தலாம். வங்காரி முடாய் மாதாய் 1914 to 2011 was a famous Kenyan environmentalist. அதாவது இந்த வங்காரி முடாய் மாதாய்ங்கிறது இவங்க ஃபுல் நேம். இவங்க வந்து 1914 பிறந்திருக்காங்க. 2011 வந்து இறந்துட்டாங்க. கன்யாவில் இவங்க வந்து ஒரு ஃபேமஸான என்விரான்மெண்டலிஸ்ட், அந்த சுற்றுச்சூழல் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுற மாதிரி. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், அரசியலில் வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருப்பாங்க. அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் தி க்ரீன் பெல்ட் மூமெண்ட். அந்த க்ரீன் பெல்ட் மூமெண்ட்ன்றது ஒரு அது வந்து ஒரு மூமெண்ட். அங்கே வந்து இதில் வந்து அவங்க 20 மில்லியன் பிளான்ட்டை வந்து நட்டுருக்காங்க. அதில் வந்து இவங்க ஒரு ஃபவுண்டராக இருந்திருக்காங்க. அதை தான் க்ரீன் பெல்ட் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஷீ பிகம் த ஃபஸ்ட் ஆஃப்ரிக்கன் உமன் டு ரிசீவ் தி நோபல் பீஸ் ப்ரைஸ் இன் 2004. 2004 வந்து இவங்க ஃபஸ்ட்டு நோபல் பீஸ் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் உமனாக இருந்து ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு உமனாக இவங்க தான் ஃபஸ்ட்டு வாங்குகிறாங்க. தென் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், டெமோக்ரஸி அண்ட் பீஸ். ஒரு சமூகத்தில் வந்து இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கு. அந்த ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸ்க்காக இவங்க வந்து நிறைய போராடிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த க்ரீன் பெல்ட் மூமெண்ட், நிறைய அந்த பிளான்ட்ஸ், அந்த ட்ரீஸ்லாம் நட்டு வைக்கிறதுல வந்து இவங்க ரொம்ப சஸ்டைனபிள் இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்காங்க. She was a scientist and first woman in East and Central Africa to earn a doctorate. அதாவது இவங்க தான் ஒரு ஃபஸ்ட்டு உமன். அண்ட் ஆல்சோ இவங்க வந்து ஒரு சயின்டிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. இவங்க ஒரு ஈஸ்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு டாக்டரேட் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஹர் ஒர்க் கனெக்டட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். இவங்களோட வேலை வந்து சுற்றுச்சூழலில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு வித் உமன் ரைட்ஸ். இந்த உமன் ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது மனித நேயத்துக்காகவும் இவங்க போராடுறாங்க. ஆல்சோ உமன்ஸ், பெண்களுக்காகவும் இவங்க போராடுறாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் வந்து பெண்களுக்கு நீதி கிடைக்கணும், பட் ஹியூமன்ஸுக்கும் நீதி கிடைக்கணும், அந்த மாதிரி இவங்க போராடுறாங்க. இப்போ அவங்க சம்மரி பார்த்துலாம். நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் பை வங்காரி மாதாய். டீட்டெயில்டு சம்மரி. வங்காரி மாதாய் டெலிவர்டு ஹர் நோபல் லெக்சர் ஆன் 10th December 2004 in Oslo, நார்வே. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வங்காரி மாதாய் வந்து அவங்க நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கினதுக்கப்புறம் அவங்களுடைய லெக்சரை வந்து கொடுக்குறாங்க. எப்போன்னு பார்த்தா 10th December 2004. எங்கன்னு பார்த்தா இன் ஓசியா, அது வந்து நார்வேயில் இருக்குது. ஆஃப்டர் ரிசீவிங் த நோபல் பீஸ் ப்ரைஸ் த ஸ்பீச் எக்ஸ்பிரஸஸ் கிராட்டிடியூட். அவங்க வந்து அந்த நோபல் ப்ரைஸை பெற்றதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்பீச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுகிற விதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நன்றி உணர்வோடு இருக்குது. என்விரான்மெண்டல் அவேர்னஸ் அண்ட் தி மெசேஜ் ஆஃப் பீஸ் த்ரூ சஸ்டைனபிள் லிவிங். இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த என்விரான்மெண்டல், அந்த சுற்றுச்சூழல் வந்து அந்த அவேர்னஸ், ஒரு சுற்றுச்சூழல் அவேர்னஸ், அந்த மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பீஸ், ஒரு பொறுமை வந்து இன்னமும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு அந்த என்விரான்மெண்ட் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கிராட்டிடியூட் அண்ட் ரெகக்னைசேஷன், இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாதாய் பிகைன் பை ஹம்பிள் அக்செப்டன்ஸ் த ஹானர். இந்த வங்காரி மாதாய் வந்து அந்த ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ஹம்புளாக நான் வந்து ரொம்ப ஹானராக, மரியாதையாக இந்த நோபல் ப்ரைஸை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷீ சேஸ் த ப்ரைஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஹர் பட் ஃபார் தி மெனி பீப்புள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நோபல் ப்ரைஸ் வந்து எனக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாருக்குமானது, எல்லா பீப்புளுக்குமானது, எஸ்பெஷலி உமன் அண்டு கம்யூனிட்டிஸ். இன்னும் சொல்லப்போனால் அது பெண்களுக்கானது, இந்த ஆஃப்ரிக்கன் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கானது அப்படின்னு சொல்லி இந்த அவார்டை வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. ஹூ ஒர்க்டு ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஆல்சோ யாரெல்லாம் இந்த என்விரான்மெண்டலுக்காக ஒர்க் பண்ணுறாங்களோ, சுற்றுச்சூழலை யாரெல்லாம் பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கானது தான் இந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி டெடிகேட் பண்ணுறாங்க. டெமோக்ரஸி அண்ட் குவாலிட்டி. ஷி டெடிகேட்ஸ் த அச்சீவ்மெண்ட் டு தி பீப்புள் ஆஃப் கன்யா, ஆஃப்ரிக்கா அண்ட் தி வேர்ல்டு. இந்த நோபல் பீஸ் ப்ரைஸை அவங்க கன்யாவோட இருக்கிற பீப்புள்ஸ்க்காகவும் இதை டெடிகேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆஃப்ரிக்கன் அண்ட் எல்லா வேர்ல்டு, ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும், எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்காகவும் இந்த நோபல் பீஸ் ப்ரைஸை அவங்க டெடிகேட் பண்ணுறாங்க.
She encouraged women and young people to believe in their abilities and participate in leadership. அவங்க வந்து பாராட்டுறாங்க உமன்ஸ் மற்றும் அந்த யங் பீப்புள், ரொம்ப சின்ன மக்கள், ஒரு சின்ன ஏஜ் பீப்புள் சொல்லுவாங்கள்ல, ஒரு ஜென்ஸி அந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸையும் அண்ட் உமன்ஸையும் இவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. எதுக்காகனா அவங்களும் ஒரு லீடர்ஷிப், ஒரு டீமில் வந்து அவங்களும் ஒரு லீடர்ஸாக கான்ட்ரிபியூட்டாக இருக்கணும். அவங்க வந்து ஒரு டீம்மேட்டாக இல்லாமல் ஒரு என்விரான்மெண்டல் ஒரு சார்ந்த இடங்களில் வந்து அவங்க வந்து ஒரு டீமை லீட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. என்விரான்மெண்ட் அண்ட் பீஸ் ஆர் கனெக்டட். The central idea of the speech is there can be no lasting peace without protecting the environment. இந்த சென்ட்ரலாக இவங்களுடைய ஸ்பீச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பீஸ் கிடைக்கணும்னா ஒரு என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணால் தான் அந்த பீஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதா எக்ஸ்பிளைன் தட் என்விரான்மெண்ட் டிஸ்ட்ராக்ஷன் கிரியேட்ஸ் பாவர்ட்டி. வங்காரி மாதா என்ன சொல்கிறாங்கன்னா, என்விரான்மெண்ட் அழிக்கிறது மூலமாக அது என்ன பண்ணுன்னா ஒரு பாவர்ட்டி, பீப்புள்ஸோடைய ஏழ்மைக்கு அதை கொண்டு போகும். ஸோ என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்படிஷன் ஃபார் ரிசோர்ஸஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஓவராலாக இந்த பேரால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இந்த என்விரான்மெண்ட்டை வந்து அழிக்கிறது மூலயமா அது பீப்புள்ஸை வந்து பாவர்ட்டிக்கு தான் தள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. She argues that development, democracy and peace for closely connected. அவங்க வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க அந்த ஸ்பீச்சில். இந்த டெமோக்ரஸி, இந்த சமூகத்தை வந்து டெவலப் பண்ணணும், இதை வந்து ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லாக மாற்றணும், இதை வந்து என்விரான்மெண்டல் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஸ்பீச்சில். த பிகினிங் ஆஃப் த க்ரீன் பெல்ட் மூமெண்ட். இந்த க்ரீன் பெல்ட் மூமெண்ட்னா ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். இந்த க்ரீன் பெல்ட் மூமெண்ட் அப்படின்றது வந்து ஒரு வங்காரி மாதையால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இதில் இந்த மூமெண்ட்டில் வந்து இவங்க மொத்தம் 20 மில்லியன் பிளானட்டை வந்து நட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து அது அவங்களுக்கு வந்து ஸோ அந்த ஊர் வந்து ரொம்பவே ஒரு பசுமையான ஊராக மாறுது. இன் 1977 மாதாய் ஸ்டார்டட் தி க்ரீன் பெல்ட் மூமெண்ட். இதை வந்து 1977 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் அப்சர்விங் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் இன் கென்யா. அந்த கென்யாவில் இருக்கிற என்விரான்மெண்டல் பிரச்சனைகள், அந்த சுற்றுச்சூழல் ப்ராப்ளம்லாம் இவங்க அப்சர்வ் பண்ணி உள்ளுணர்ந்து இது ரொம்ப தேவை இந்த மூமெண்ட்டுன்னு சொல்லி இதை கொண்டு வராங்க. ரூரல் உமன் ஃபேஸ்டு டிஃபிகல்ட்டிஸ் பிகம்ஸ் அ ஃபாரஸ்ட் வேர் டிஸப்பியரிங், firewood was becoming scarce and clean water was harder to find. இவங்க வந்து கன்னியாவில் இதை கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த உமன்ஸ்லாம் நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நிறைய பிளான்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறதும் இது வந்து உமன்ஸுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இதில் வந்து நிறைய வுட்டு வந்து நிறைய கிடைக்கிது ஃபயர் பண்ணுறதுக்கு. தென் வந்து வீடு கட்டுறதுக்கு கட்டைகள் கிடைக்கிது, தண்ணி கிடைக்கிது. தென் மழைகள்லாம் பெஞ்சு எல்லாம் அந்த காடுவே பசுமையாகுது. ஸோ இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது. இப்போ வீடு கட்டலாம் அந்த கட்டைகளை வச்சு, அதை சேல் பண்ணலாம். ஸோ இதனால் வந்து இந்த க்ரீன் பெல்ட் மூமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பீப்புள்ஸ்லாம் இதில் கொஞ்சம் ஹாப்பி அடைகிறாங்க அப்படின்னு இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்பீச்சில். ஹியர் சொல்யூஷன் வாஸ் சிம்பிள், பிளான்ட் ட்ரீஸ். அவங்களுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப சிம்பிள். என்னன்னா ட்ரீஸை வந்து பிளான்ட் பண்ணணும், அவ்வளோதான். ட்ரீ பிளான்டிங் ஹெல்ப்டு கம்யூனிட்டிஸ் பை ரீஸ்டோரிங் ஃபாரஸ்ட். இந்த ட்ரீ பிளான்டிங் வந்து கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வருது. ஃபாரஸ்ட்டை வந்து புதுப்பிக்கிறதுக்கு இது ரொம்ப இதாக இருக்குது. இம்ப்ரூவிங் சாயில் அண்டு வாட்டர் ரிசோர்ஸஸ். இதில் வந்து தண்ணீர் மற்றும் சாயிலை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரொவைடிங் இன்கம், சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்குது. எம்பவரிங் உமன், பெண்களுக்கு வந்து இது ஒரு வலுவாகவும் இருக்குது. த மூமெண்ட் இவென்ச்சுவலி பிளான்டட் மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரீஸ். இந்த மூமெண்ட்டில் லட்சக்கணக்கான ட்ரீக்கள் வந்து மரங்கள் வந்து நடப்பட்டிருக்கு. ரூல் ஆஃப் உமன். மாதாய் ஹைலைட்ஸ் த இம்பார்ட்டன்ட் ரூல் ஆஃப் உமன் இன் ப்ரொடெக்டிங் நேச்சர். இதில் வந்து மாதாய் வந்து ஹைலைட் பண்ணுறாங்க, உமனுக்கு வந்து இந்த நேச்சர், இயற்கையை வந்து பாதுகாக்கிறதுல வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம் இருக்குது. உமன் ஹூ கலெக்டட் வாட்டர் அண்ட் ஃபயர்வுட் வேர் தி ஃபஸ்ட் டு நோட்டீஸ் என்விரான்மெண்டல் டேமேஜ். உமன் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்டர் மற்றும் ஃபயர்வுட் வந்து கலெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவங்க என்ன நோட்டீஸ் பண்ணணும்னா, என்விரான்மெண்டலுக்கு வந்து இது பாதிப்பாகுதா அப்படின்னும் இதை நோட்டீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தேவையானதை அவங்க எடுக்கணும் அப்படின்னும் இதில் வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. She believed that when women gain knowledge and opportunity, அவங்க வந்து நம்புகிறாங்க உமன் வந்து
அறிவையும் பெற்றிருக்கணும், அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு தேவையான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கணும் அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. தே கேன் இம்ப்ரூவ் த ஃபேமிலிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். அவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தையும் அதிகரிக்கணும், அதே சமயம் அந்த கம்யூனிட்டிஸ்க்கும் அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீட் ஃபார் குட் கவர்னன்ஸ். ஒரு நல்ல அரசியல் அமைப்பு இருக்கணும்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. She explains that environmental problems are often connected with poor leadership and lack of democracy. அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழல் ப்ராப்ளம் வந்து ஒரு புவர் லீடர்ஷிப் ஒரு புவர் லீடர்ஷிப்போட கனெக்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லேக் ஆஃப் டெமோக்ரஸி, ஒட்டுமொத்த பீப்புளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ ஹெல்த்தி என்விரான்மெண்ட் ரிக்யூர் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அண்டு சிட்டிசன். ஒரு தூய்மையான ஒரு சுற்றுச்சூழல் அமையணும்னா ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கணும், அதே டைம் அந்த கவர்மெண்ட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்பீச்சில். She says people must take responsibility instead of waiting for other to solve their problem. இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு பீப்புளோட பிரச்சனையை அடுத்தவங்க சால்வ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது, அவங்களே அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கணும், அவங்களே அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஸ்பீச்சில் சொல்கிறாங்க. கல்ச்சுரல் வேல்யூஸ் அண்ட் நேச்சர். மாதாய் டிஸ்கஸஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஆஃப்ரிக்கன் வேல்யூஸ். அந்த ஸ்பீச்சில் வந்து மாதாயை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அந்த ட்ரெடிஷன் ஆஃப்ரிக்கனுடைய வேல்யூஸ்லாம் என்னென்னு இருக்குது. இயர்லி ஜென்ரேஷன், ரெஸ்பெக்டட் ஃபாரஸ்ட், பிளான்ஸ் அண்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ். வரக்கூடிய சமுதாயம் இயர்லி ஜென்ரேஷன் வந்து எப்படிலாம் அந்த ஃபாரஸ்ட்டு, காடுகள் மற்றும் பிளான்ட்ஸ், அந்த செடி கொடிகள், அந்த இயற்கை வளங்களெல்லாம் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத பற்றியும் அந்த ஸ்பீச்சில் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. She calls for preserving useful cultural tradition while rejecting harmful practice. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ்ஃபுல் ஒரு கல்ச்சரோடைய ட்ரெடிஷனை வந்து காப்பாற்றுறது எப்படிலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காடுகளை பார்த்து புதுப்பிக்கணும், மரங்கள் நடணும், எப்படிலாம் இது பண்ணணும்னு அவங்க வந்து அதில் வந்து ஸ்பீச்சில் சொல்லிகிட்டு இருக்காங்க. மெசேஜ் டு யங் பீப்புள். இளைய சமுதாயத்துக்கு வந்து அவங்க ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, ஒரு தகவல் சொல்கிறாங்க. சி கிவ்ஸ் ஹோப் டு யங் பீப்புள் அண்ட் ஆஸ்க் தெம் டு ஒர்க் ஃபார் அ பெட்டர் ஃப்யூச்சர். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிவ்ஸ் அ ஹோப், ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க, வரக்கூடிய சமூகத்துக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, பெட்டராக வந்து ஃப்யூச்சரில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஷி பிலீவ்ஸ் யூத். அவங்க வந்து இப்போ யூத்தை வந்து நம்புகிறாங்க, அதாவது யூத்னா அந்த ஏஜென்சி, அந்த குழந்தைங்க, அந்த பீப்புள்ஸை வந்து அவங்க நம்புகிறாங்க. ஹாவ் க்ரியேட்டிவிட்டி அண்ட் எனர்ஜி டு ப்ரொடெக்ட் த பிளானட் அண்ட் கிரியேட் பீஸ்ஃபுல் சொசைட்டிஸ். அவங்கக்கிட்ட அந்த சக்தி இருக்குது, அந்த எனர்ஜி இருக்குது, அந்த என்விரான்மெண்ட்டை பிளானட்டை நடுறதுக்கான பவர் அவங்கக்கிட்ட இருக்குது, அந்த எனர்ஜி இருக்குது. கிரியேட் அ பீஸ்ஃபுல் சொசைட்டி, எல்லாத்தையும் இந்த செடி கொடிகளாக நட்டு அந்த சொசைட்டி சமூகத்தை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவங்களால ஆக்க முடியும்னு நம்புகிறாங்க. ஃபைனல் மெசேஜ், இறுதியாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த ஸ்பீச், அவங்களுடைய ஸ்பீச் கடைசி முடிக்க போகும்போது, மாதாய் ரிமெம்பர்ஸ் ஹர் சைல்டுஹுட் நியர் அ ஸ்ட்ரீம் இன் கன்யா வேர் நேச்சர் வாஸ் பியூட்டிஃபுல் அண்ட் ஹெல்த்தி. அவங்க இந்த ஸ்பீச்சை முடிக்கும் போது அவங்க சைல்டுஹுட், அவங்க இளமையில் வந்து கன்யா எப்படி இருக்குங்கிறாங்கன்னா, ரொம்ப நேச்சர், இயற்கையாக இருக்க, அழகாக ஒரு இயற்கை வளங்கள்லாம் பியூட்டிஃபுல் அண்டு ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஷி கம்பேர்ஸ் தட் பாஸ்ட் வித் த என்விரான்மெண்டல் டேமேஜ் சீன் லேட்டர். அவங்க வந்து அப்போ இருந்த அந்த இதையும் இப்போ இருக்கிற அந்த அவங்களுடைய சைல்டுஹுட்டும் இப்போ இருக்கிறதையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஹர் ஃபைனல் மெசேஜ் இஸ் ஹியூமனிட்டி மஸ்ட் ரீஸ்டோர் த எர்த் அண்ட் கிவ் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அ வேர்ல்டு ஃபுல் ஆஃப் பியூட்டி அண்ட் ஹோப். அவங்களோட ஃபைனல் மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதநேயம் கட்டாயமாக பூமியை வந்து திருப்பி புதுப்பிக்கணும், ஒரு புது ஃப்யூச்சர், ஒரு வாழ்க்கையை, ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கெலாம். அந்த உலகம் முழுக்க அந்த என்விரான்மெண்டல் வந்து ஒரு அழகாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மெயின் தீம்ஸ்லாம் என்ன பார்த்தா, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், உமன் எம்பவர்மெண்ட், டெமோக்ரஸி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பீஸ் த்ரூ ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன். கன்க்ளூஷன், வாங்காரி மாதாய் நோபல் Prize acceptance speech is a powerful call to protect nature and humanity. She shows that planting trees is not only an environmental activity but also a way to build peace, equality and a better future.
தட்ஸ் ஆல் கைஸ். இதில் வங்காரி மாதா என்ன சொல்கிறாங்கன்னா, நோபல் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சில் வந்து ஒரு பவர்ஃபுல் கால், நேச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு மனிதநேயத்தோட ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. அதில் வந்து ட்ரீஸ் எல்லாம் நட்டு வைக்கிறத வந்து ஒரு நாட் ஒன்லி ஒரு என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டியாக நினைக்காம, அது வந்து ஒரு ஒரு பீஸ், ஒரு அமைதி, பொறுமையை ஈக்குவாலிட்டியை வந்து கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலையாக நினைங்க. ஒரு பெட்டர் ஃப்யூச்சர், ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கான ஒரு பெட்டர் ஃப்யூச்சராக ஆகிறதுக்காக அது ஒரு ஒர்க்காக நினைக்காம அது ஒரு டியூட்டியாக நினைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. பை பாய். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.